வாங்க, இன்னைக்கு நாம பேச போறது ஒரு சாதாரண கதை இல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு நீண்ட ஒரு பயணம். தியாகங்கள், போராட்டங்கள் நிறைஞ்ச இந்திய சுதந்திரத்தோட கதை. அந்த மகத்தான காவியத்துக்குள்ளதான் நாம இப்ப போக போறோம். சரி, இந்த கதைய நாம ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய கேள்வியோட ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம்னு சொன்ன பிரிட்டிஷ் பேரரசு தங்களோட கிரீடத்துல இருந்த வைரக்கல் மாதிரி பார்த்த இந்தியாவை எப்படி இழந்துச்சு? இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் நம்மளோட முழு கதையுமே அடங்கியிருக்கு, தெரியுமா? இந்த நீண்ட பயணத்தை நாம புரிஞ்சிக்க அத 4 முக்கிய மைல்கற்களா பிரிச்சுக்கலாம். முதல்ல 1858 பிரிட்டிஷ் ராஜ் அதிகாரப்பூர்வமா ஆரம்பிச்ச வருஷம். அப்புறம் 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகுது. அதுக்கப்புறம் 1920 போராட்டம் தெருக்களுக்கு வந்து மக்கள் இயக்கமா மாறுது. கடைசியா 1947 சுதந்திரம் கிடைக்குது, ஆனா ஒரு பெரிய விலையோட, பிரிவினையோட. வாங்க, இந்த ஒவ்வொரு கட்டத்தையும் விரிவா பார்க்கலாம். நம்ம கதை எங்கிருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? பிரிட்டிஷ்காரங்க வியாபாரம் செய்ய வந்தாங்களே, அங்கிருந்து இல்லவே இல்ல. நம்ம கதை ஆரம்பிக்கிறதே ஒரு பெரிய கிளர்ச்சிக்கு பிறகுதான். ஒரு திருப்புமுனை. அதுதான் 1857 நடந்த சிப்பாய் கழகம். 1857 நடந்த அந்த கிளர்ச்சி சும்மா ஏதோ சிப்பாய்கள் செஞ்ச கலகம்னு நினைச்சிடாதீங்க. அது பல வருஷங்களா இந்திய மக்கள் மனசுல புகுஞ்சுகிட்டு இருந்த கோபத்தோட வெடிப்பு. அவங்க மதத்துல தலையிட்டது, ராஜாக்களோட நிலத்தை பிடுங்குனதுன்னு பல விஷயங்கள் இருந்துச்சு. ஆனா அந்த பன்னி பசுக்கொழுப்பு தடவன தோட்டாதான் மொத்தமா எரிஞ்சுகிட்டு இருந்த நெருப்புல பெட்ரோல் ஊத்துன மாதிரி ஆயிடுச்சு. இந்த கிளர்ச்சி தோத்து போயிருக்கலாம், ஆனா அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. பாருங்க, அது வரைக்கும் இந்தியாவா ஆண்டது யாரு? ஒரு கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஆனா இந்த கலகத்துக்கு பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கமே நேரடியா களத்துல இறங்கிடுச்சு. போதும் உங்க கம்பெனி ஆச்சுன்னு சொல்லி விக்டோரியா மகாராணியே இந்தியாவோட பேரரசி ஆனாங்க. இதுக்கு பேர் தான் பிரிட்டிஷ் ராஜ். அதாவது லாபம் பார்க்க வந்த கம்பெனி போய் முழுசா நாட்டை ஆள வந்த சாம்ராஜ்யம் உருவாகிடுச்சு. ஆனா பாருங்க, பிரிட்டிஷ்காரங்க நேரடியா ஆட்சி செய்ய ஆரம்பிச்சது அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த தூண்டி விட்டுச்சு. அது என்ன தெரியுமா? ஒரு ஒருங்கிணைந்த இந்திய தேசிய உணர்வு. வாங்க, அது எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிக்குது. ஆனா ஆரம்பத்துல அவங்க பிரிட்டிஷை எதிர்த்து போராடல. அவங்க ரொம்பவே மிதவாதியா பிரிட்டிஷ் பேரரசுக்கு விசுவாசமா இருந்தாங்க. அவங்க கேட்டதெல்லாம், சார், எங்களுக்கும் அரசாங்க வேலையில கொஞ்சம் இடம் கொடுங்க, எங்களுக்கு சில அடிப்படை சிவில் உரிமைகள் கொடுங்க அப்படின்னு தான். சொல்லப்போனா இது நகரங்கள்ல இருந்த படிச்ச வசதியான மக்களோட ஒரு குரலாதான் ஆரம்பத்துல இருந்துச்சு. ஆனா இந்த அமைதியான கோரிக்கை காலம் ரொம்ப நாள் நீடிக்கல. 1905 பிரிட்டிஷ்காரங்க ஒரு பெரிய தப்பு பண்ணாங்க. வங்காளத்தை 2ஆ பிரிச்சாங்க. காரணம் கேட்டா நிர்வாகம் பண்ண கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா எல்லாருக்கும் தெரியும், அது இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரிக்க, வளர்ந்து வர்ற தேசியவாதத்தை உடைக்க அவங்க செஞ்ச பிரித்தாளும் சூழ்ச்சின்னு. இந்த ஒரு விஷயம் நாடு முழுக்க போராட்டத்தைய பத்த வச்சிருச்சு. இந்த கோபத்தோட வெளிப்பாடாதான் திலகரோட அந்த கர்ஜனை ஒலிச்சது. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீர்வேன், அவ்வளவுதான். இனிமே கெஞ்சுறது, கோரிக்கை வைக்கிறதெல்லாம் வேலைக்காகாது. எங்களுக்கு வேண்டது முழுமையான சுயாட்சி, அதாவது சுயராஜ்யம். இதுதான் திலகர் மாதிரி தீவிரவாத தலைவர்களோட முழக்கமா மாறுச்சு. இந்த நேரத்துல தான் இந்திய சுதந்திர போராட்டத்தோட வரலாற்றையே, அதோட வடிவத்தையே மாத்தி எழுத போற ஒருத்தர் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வர்றாரு. அவர்தான் மகாத்மா காந்தி. அவர் கொண்டு வந்த ஆயுதம் துப்பாக்கியோ குண்டோ கிடையாது. அதுக்கு பேரு சத்தியாகிரகம், அதாவது உண்மையின் பலம். இது சும்மா அமைதியா இருக்கிறது இல்ல, இது ஒரு செயல். எதிரியை காயப்படுத்தாம அவங்க மனசாட்சிய தட்டி எழுப்பி நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தால அவங்கள ஜெயிக்கிறது. அகிம்சைய உலகத்திலேயே ஒரு பெரிய அரசியல் ஆயுதமா மாத்துனது காந்தி தான். ஆனா பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த அகிம்சைக்கு எப்படி பதில் சொன்னுச்சு தெரியுமா? 1919 பஞ்சாப்ல ஜாலியன்வாலாபாக்ங்கிற இடத்துல ரவுலட் சட்டத்தை எதிர்த்து அமைதியா கூடின மக்கள் மேல ஜெனரல் டயர்ங்கிற அதிகாரி ஈவு இரக்கமே இல்லாம சுட உத்தரவு போட்டான். நூற்றுக்கணக்கான அப்பாவிங்க செத்து மடிஞ்சாங்க. அந்த ஒரு நாள் பிரிட்டிஷ் ஆட்சியோட உண்மையான கொடூரமான முகத்தை இந்தியாவுக்கு காட்டுச்சு. இனி அவங்க கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்கறதுல அர்த்தமே இல்லைன்னு எல்லாருக்கும் புரிஞ்சுது. இந்த கொடூரத்துக்கு காந்தியோட பதில் என்னவா இருந்துச்சு? அதுதான் 1920 ஆரம்பிச்ச ஒத்துழையாமை இயக்கம். அதோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எந்த விதத்திலையும் ஒத்துழைக்க கூடாது. அவங்க கோர்ட்டுக்கு போகாதீங்க, அவங்க ஸ்கூலுக்கு உங்க பிள்ளைங்களை அனுப்பாதீங்க, அவங்க விற்கிற துணியை வாங்காதீங்க, அவங்க கொடுக்குற வேலையை ராஜினாமா பண்ணுங்க. மொத்தத்துல அவங்க சிஸ்டத்தை முடக்கி போடணும். இதுதான் காந்தியோட திட்டம்.
ஒரு அரசாங்கமே மக்கள் ஒத்துழைப்பு இல்லாம இயங்க முடியாதுங்கிறது தான் இதோட அடிப்படை. காந்தியோட இந்த மக்கள் இயக்கம் ஒரு பக்கம் இந்தியாவையே உலுக்கிக்கிட்டு இருந்தாலும் எல்லாரும் இந்த வழியை ஏத்துக்கல. சுதந்திரத்தை அடைய வேற வழிகளும் இருக்குன்னு நம்பினவங்களும் இருந்தாங்க. ஆமா, காந்தியோட அஹிம்சை பாதைக்கு இணையா இன்னொரு பாதையும் இருந்துச்சு, புரட்சி பாதை. பகத்சிங், சுபாஷ் சந்திர போஸ், சூரியசென் மாதிரி பல தலைவர்கள் பிரிட்டிஷ துப்பாக்கி முனையில தான் விரட்ட முடியும்னு நம்பினாங்க. குண்டு வெடிக்கிறது, பிரிட்டிஷ் அதிகாரிகளை தாக்குறதுன்னு அவங்க பாதை வேற. அவங்களோட வீரமும் தியாகமும் நாடு முழுக்க இளைஞர்களை சுதந்திர போராட்டத்துல இழுத்துச்சு. சுதந்திரத்துக்கான பாதைகள்ல இந்த மாதிரி வேறுபாடுகள் இருந்த அதே நேரத்துல இந்திய சமூகத்துக்குள்ளேயே ஒரு பெரிய பிளவு உருவாக ஆரம்பிச்சது. முகமது அலி ஜின்னா தலைமையிலான அகில இந்திய முஸ்லிம் லீக் சுதந்திரம் கிடைச்சா இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிற நாட்டுல முஸ்லிம்களோட நிலைமை என்ன ஆகும்னு கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. இந்த கவலைதான் பின்னாடி நடக்க போற ஒரு பெரிய சோகத்துக்கு விதையா மாறுச்சு. அந்த கவலையோட உச்சகட்டம்தான் 1940ல நிறைவேற்றப்பட்ட லாகூர் தீர்மானம். இதுதான் எல்லாரும் பாகிஸ்தான் தீர்மானம்னு சொல்றாங்க. முதல் முறையா முஸ்லிம்கள் பெரும்பான்மையா இருக்கிற பகுதிகளை எல்லாம் சேர்த்து ஒரு தனி சுதந்திர நாடு உருவாக்கணுங்கிற கோரிக்கை ரொம்ப தெளிவா அதிகாரப்பூர்வமா முன்வைக்கப்பட்டது. இந்திய சுதந்திர போராட்டத்தோட கதை இந்த இடத்துல ஒரு பெரிய திருப்பத்தை சந்திச்சது. இப்போ நாம கதையோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வருது. சுதந்திரத்துக்கான கடைசி தீர்க்கமான போராட்டம் ஆரம்பமாகுது. 1942 காந்தி தன்னோட கடைசி போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கிறார். அது ஒரு சாதாரண அழைப்பில்ல, ஒரு மந்திரம். செய் அல்லது செத்துமடி. இதுதான் வெள்ளையனே வெளியேறி இயக்கம். நாடு முழுக்க மக்கள் தன்னெழுச்சியா போராடினாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அடக்குமுறையை கையாண்டுச்சு. 1,00,000க்கும் மேற்பட்டவங்கள கைது செஞ்சாங்க. ஆனா இந்த இயக்கம் ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்லிடுச்சு, இனி இந்தியாவை அடக்கி ஆள முடியாது. இதுக்கு நடுவுல இரண்டாம் உலகப் போர் பிரிட்டிஷோட முதுகெலும்பையே உடைச்சிருச்சு. போரால அவங்க பொருளாதாரம் நொறுங்கி போச்சு. இன்னொரு பக்கம் இந்தியாவை கட்டுப்படுத்த முடியல. வேற வழியே இல்லாம சரி அதிகாரத்தை உங்ககிட்டே கொடுத்துடுறோம்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. ஆனா சுதந்திரம் அவ்ளோ சுலபமா கிடைக்கல. அது ஒரு பயங்கரமான விலையோட வந்தது. பிரிவினை. இந்தியா பாகிஸ்தான்னு நாடு 2ஆ பிரிக்கப்பட்டது. அதனால நடந்த கலவரத்துல கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் செத்து போனாங்கன்னு சொல்றாங்க. 1-2 கோடி மக்கள் தங்களோட வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு அகலிகளா இடம்பெயர்ந்தாங்க. இது வரலாற்றிலே நடந்த மிகப்பெரிய இடப்பெயர்வுகள்ல ஒண்ணு. யோசிச்சு பாருங்க, சுதந்திரம் கிடைச்ச சந்தோஷத்தை விட இந்த பிரிவினையோட வலிதான் அப்ப பெருசா இருந்துச்சு. கடைசியா ஆகஸ்ட் 15, 1947 இந்தியா சுதந்திர காற்ற சுவாசிச்சது. ஆனா அது ஒரு உடைந்த இந்தியா. இந்தியன் டொமினியன், பாகிஸ்தான் டொமினியன்னு 2 நாடுகளா அந்த சுதந்திரம் பிறந்தது. இது ஒரு பக்கம் வெற்றினாலும் இன்னொரு பக்கம் இது ஒரு மிகப்பெரிய சோகம். அப்போ இந்த கதையோட இறுதியில நம்ம கிட்ட ஒரு கேள்வி நிக்குது. ஒரு தேசத்தோட சுதந்திரத்தை நாம எப்படி அளவிடணும்? பல வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டோன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல அந்த விடுதலைக்காக நாம கொடுத்த விலை, அந்த ரத்தம், அந்த பிரிவினை இதை நினைச்சு வருத்தப்படுறதா? இந்த கேள்விக்கான பதில்ல தான் இந்திய சுதந்திரத்தோட உண்மையான அர்த்தமே அடங்கியிருக்கு.